ஆழ்மன பயம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி போய் பதியுது, பதிஞ்ச அந்த விஷயம் வந்து பிற்காலத்தில் எந்த மாதிரி தொந்தரவுகளை கொண்டு வரும், இப்போ அதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஆழ்மன பயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 5 வயசில் ஒரு புள்ள இருக்குது அப்படின்னா 5 வயசு வரைக்கும் அது கருத்து தெரியாத வரைக்கும் எதை பார்த்தும் பயப்படாது. இப்போ ஒரு 5 வயசு ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ஒரு பேய் படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் அங்கே என்ன செய்வாங்கன்னா அதை பார்க்க வைப்பாங்க. பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும் ஆழ்மனம் அவங்களுக்கு இப்போதைக்கு வேலை செய்யாது, அவங்களுக்கு மேல் மனசு தான் வேலை செய்யும். சின்ன பிள்ளைங்களுக்கு 7 வயசு வரைக்கும் ஆள் மனசு மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் உண்மை எது, பொய் எது, சரி எது, தப்பு எதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து மேல் மனசு வேலை பார்க்குறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படத்தை வந்து படமாக பார்ப்பாங்க. அது வந்து இப்போ கேமராக்கு முன்னாடி நல்லா நடிக்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரான இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அது நடிப்புன்னு தெரியாது, அது உண்மைன்னு நம்புவாங்க. ஏன்னா ஆள் மனசு திறந்துருக்கு, 7 வயசு வரைக்கும் திறந்துருக்கும். இப்போ அந்த புள்ள என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இருட்டு, அந்த கத்தியை குத்துறது, அந்த ரத்தம் ஊற்றுறது, கொலை பண்ணுறது, அப்புறம் உயிர் போகிறது, இதையெல்லாம் உண்மைன்னு நம்பி அதை ஆள் மனசில் பதிய வச்சுக்குவாங்க. இதை உண்மை அப்படின்னு சொல்லி பதிய வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்ரூம் போக மாட்டாங்க. அவங்களோட வயசு கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளைய பாத்ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது மாதிரி நடக்கும். இதை நம்ம வந்து விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, முதல்ல நைட்டில் தூக்கம் கெட்டு போகும். பக்கத்துலேயே படுத்து கிடப்பாங்க. நீங்கள் எந்திரிச்சின்னா அவங்களே எந்திரிச்சிருவாங்க. பெட்டில் யூரின் போக ஆரம்பிப்பாங்க. இது அப்படியே ஒன்று ஒன்றா ஆரம்பித்து உடல் நோயாகி அப்புறம் திருப்பி மனநோய் போய் முற்றி கடைசியில் அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் ஆகி இது கடைசி வரைக்குமே இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆழ்மன பயம் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஆள் மனசு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி அதை சரி பண்ணலாம், நமக்கு நாம் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ அந்த பிள்ளையை தூங்க வச்சுருங்க. தூங்குறதுக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்து கையை காலை அமைக்கி விட்டுக்கிட்டுருங்க. அவங்க வந்து ஓரளவு தூங்கிடுவாங்க, ஓரளவு லேசாக தூங்கிடுவாங்க. தூங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து, நீ வந்து உனக்கு வந்து இப்போ நீ இருட்டை பார்த்தா உனக்கு தைரியம் வந்துருச்சு, நீ தைரியமான ஆளாக மாறிட்ட, ரொம்ப தைரியமான ஆள் நீ வந்துட்ட, இப்போ நீ வந்து அந்த பயத்துலேருந்து விடுபட்டு முழுமையாக என்ன செஞ்சுட்ட, வெளியே வந்துட்ட. இப்போ இருட்டை பார்த்தா உனக்கு தைரியமாக இருக்கும், நல்ல தைரியமாக இருக்கும், அந்த தைரியம் உனக்கு இப்போ கிடச்சிருச்சு, வந்துருச்சு, நீ வந்து குணமடைஞ்சிட்ட, நீ ரொம்ப வலிமை சக்தி ஆற்றல் உள்ள ஆளாக மாறிட்ட அப்படின்னு நீங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி செய்ய ஒவ்வொரு நாளுமே கொஞ்சமாக அவங்க மாறி இறுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முழுமையாக அந்த பயத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதுதான் அதுக்குள்ளே சுலபமான வழி, நம்மளே செஞ்சிக்கக்கூடிய வழி. இதை செய்யுங்க, செஞ்சு பலன் பெற்றுங்க. நன்றி.